லைஃப்பில் ஒரு இந்த அன்பே சிவம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு டயலாக் உண்டு. சமீபமாக அதை நான் அந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன். வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கு சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கணும், வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி பயணப்படணும், இப்படி மூவ் ஆகணும், இப்படி முடியணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது எழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொண நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. வர்றவன் போகிறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன், அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன். அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ளே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, என்ன காரணம், உனக்கு எதுவும் வருத்தமா, இல்லை கவலையா, அல்லது நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற. அப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பது தான் வாழ்வின் அதிபுத்தி பெரிய சுவாரஸ்யமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டது தான் நடக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது, எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடியோவுக்கு வரும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா. அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும். அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க. மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போகிறான். எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு விதை விழத்தான் போகுது. ஆனால் இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். மனுஷன் எல்லாருமே அப்படி தான், கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது. இட்ஸ் அ பேரலல். எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒன்று நான் கொடுக்கலைன்னா அதுக்கு நான் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவ்வளோதான். எவ்ரிதிங் ஹேவ் அ ரீசன். ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 1980களில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள். இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம். அந்த ஆசையிலெல்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஒரு டாக்டராக்கி பார்க்கணும், ஓகே, அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு, மக்களுக்கு செய்யும் பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன், நல்லா போச்சு. நான் இந்த நல்லா படிக்கிற பேரை சுற்றி 4 பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னோட ஒரு 8 பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாருமே 400க்கு மேலே எடுத்துட்டாங்க. நான் 400 கூட எடுக்கலை. எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டை வந்து எங்கள் பையன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கல, சபதம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கலை. ஏன் இப்படி நடந்துச்சு? சரி, திரும்ப நல்லா படிப்போம். படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். நல்லா படித்து காடு மேடெல்லாம் உட்காந்து படித்து, மரத்து மேலே உட்காந்து படித்து, பொக்கடாயர்கள் வாசலில் படித்து, நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கலை. டாக்டருக்கு போக முடியலை, ஓகே, நடக்கலை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சு, அதை படித்தேன். எம்பிஏ படிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்தேன், நடக்கலை. ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு, அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது, அவ்வளோதானே. அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது. லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்கிறப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் வந்து எல்லார்கிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா. சும்மா போகிற வரவன்ட்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும். ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்ட கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார். ஒரு நல்ல பணக்கார தந்தை, வெறும் பணக்கார தந்தை சொல்ல, நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய 3 பிள்ளை இருக்காங்க அப்படின்னா 3 பிள்ளை நான் பெத்த பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்ட டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார். அந்த 3 பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான், எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான், தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து அவன் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் பரவாதான், மூத்தவங்க 2 பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும்
பல்ல கடிச்சிக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா இவன் கையில் கொடுத்தா தான் உருப்புடுன்னு அவருக்கு தெரியும். அப்போ வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. இது புரியாமல் தான் கடவுளை ஏன்டா கஷ்டத்தை கொடுத்து அவர் அங்கே லூசு பல செக்கிங் போயிட்டுருக்குறா. இப்போ ஆன் த ப்ராசஸ்ரா, நீ என்னடா அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவன். நீங்கள் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள். அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, காரணத்தை தேடாதீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது, அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேட பாருங்கள். நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.